friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூக்கி போடுற சர்ஃப் எக்ஸல் பாட்டில் வச்சு தான் இன்னைக்கு 3 டிஃபரெண்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா 2 சர்ஃப் எக்ஸல் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சர்ஃப் எக்ஸல் இல்லாமல் வேற ஏதாவது 2 லிக்விட் இல்லை வந்து கம்ஃபர்ட் அது மாதிரி எது வச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம். 2 இது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட ரேப்பர் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் வீடியோ போட்டு 7 நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஊருக்கு போயிருந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே வந்து ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்றேன், ட்ரை பண்றேன். இப்போ நம்ம அந்த ரேப்பரை கிழிச்சு வச்ச அந்த பாட்டில் அந்த மாதிரி ரஃபா வந்து கோடு போட்டுக்கோங்க. பாதிக்கு மேல இருக்கிற மாதிரி போட்டுட்டு சும்மா மேல அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கிற மாதிரி ரஃபா வந்து டிராயிங் பண்ணிக்கோங்க. 2 பாக்ஸ்லயுமே இதே மாதிரி நம்ம வந்துட்டு வரைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு மார்க்கர்ல வரைஞ்சி வச்சிட்டீங்க அப்படின்னா கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதை வந்து கட் பண்ண போறோம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பிளேடோ இல்ல வந்து சிசரோ இல்ல அப்படின்னா கத்தியை நல்லா வந்து நெருப்புல காமிச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா அழகா வந்து கட் ஆகி வந்துடும். இப்போ இதுக்கு கொஞ்சம் ஷேப் பண்றதுக்காக இந்த இடத்துல வளைவா மார்க்கர்ல வரைஞ்சிட்டு அதையும் வந்து நான் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இதை வந்து நீங்க சிசர்ல கட் பண்ணாவே ஈஸியா வந்து கட் ஆயிடும். மெலிசா தான் இருந்துச்சு. அடுத்ததான் வந்து எதை மேலே வைக்க போறீங்க எதை கீழே வைக்க போறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி கீழே வைக்கிறதுல இதுல மாதிரி 2 ஹோல் வந்து போட்டுக்கோங்க. மேலே மாட்டுறதுல ஆணிலையோ இல்லை ஹூக்லையோ எதுல மாட்ட போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதை வந்து வரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பியை வந்து நெருப்புல காமிச்சிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டிங்க அப்படின்னா அழகா ஈஸியா வந்து ஹோல் போட்டுடலாம். இப்போ இந்த 2 ஹோல் போட்டதுக்கு அப்படியே அதை வச்சு பார்த்துட்டு இந்த பாக்ஸ்லயும் ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு கட்டு கம்பின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஒரு சின்ன பீஸ் இருந்துச்சுன்னா போதும். அதை வச்சு இந்த மாதிரி 2 ஹோல்லையும் விட்டு வெளிப்பக்கமாக அந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் நூல்லையும் கட்டலாம், பட் நூலில் கட்டணும் அப்படின்னா அது உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் நூல் வேணாலும் நூலை வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம். உள்ள நூல், சணல் கயிறு அது மாதிரி கூட வச்சு கட்டிக்கலாம். கம்பி போட்டீங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால நான் வந்து கம்பி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மாதிரி முறுக்கி எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹூக்கில் தான் நான் வந்துட்டு மாட்ட போகிறேன். இது வந்து பேஸ்ட்டு, ப்ரஷ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் ஆர்கனைசர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. நம்ம தூக்கி போட்ட ஒரு பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு பெயிண்ட் வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது டெக்கரேட் பண்ணுறீங்கன்னு நினச்சா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது டங் கிளீனர் இல்லை, சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக காமிச்சிருக்கேன். டங் கிளீனர் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அதை வந்து மாட்டி விட்டுக்கலாம். சிம்பிளான ஆர்கனைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் வாஷ் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கும் நான் வந்து சர்ஃப் எக்ஸல் பாட்டில் எடுத்துட்டு அந்த ரேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே அவங்களே வந்து ஒரு விளிம்பு மாதிரி கரெக்டாக இருக்கும். அந்த விளிம்போட கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆகிடும். இது மேலே நீங்கள் முட்டை தோல் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு க்ளூ கன்னை இதை மாதிரி ஹீட் பண்ணிட்டு கோடு கோடாக வந்து போட்டு வச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கோச்சிருந்தீங்க. யாருக்காவது நான் பேரை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி. இன்னைக்கு ஹாய் சொன்ன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சஹாயராஜ், கல்பனா மகி, ஆரூரன், ஜெயமணி, லோகேஷ் காயு, திலகா, ஆர்த்தி பாலாஜி, ஹன்சிகா, உங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய். உங்களோட 11 சப்போர்ட்டாக தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டராக இருக்குது. தொடர்ந்து உங்கள் 11 சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி பிளாக் கலர் ஃபுல்லாக அடிச்சுட்டு மேலே வந்து கோல்டன் ஸ்ப்ரே வந்து தெளிச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அந்த அளவுக்கு வந்து பிளாக் பெயிண்ட்டை ஃபுல்லாக அடிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆகிடும். க்ளூ கன் தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம், இல்லை முட்டைத்தோல் வச்சு அது மேலே கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லைசால். இந்த லைசால் டப்பாவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான டிப் தான். இந்த கிளிப் வச்சுட்டு ஃப்ரிட்ஜோட அந்த சைட் டோர் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி கிளிப்பை போட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எசன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். காஃபி பேக்கெட்டு, பூஸ்ட் பேக்கெட்டு, சாஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. வரிசையாக கூட இது மாதிரி நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தனால இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் சீக்கிரமாக ஒரு மணி நேரத்தில் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளான டிப் தான். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அதிலா அப்படின்ற சிஸ்டர் சாரீ ஸ்க்ரீன் வந்து செஞ்சு காமிச்சிருந்தோம். அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரியே லவ்லி கேர்ள் அப்படின்றவங்க இவங்களும் அடிக்கடி வந்துட்டு நம்ம கிராஃப்ட் செஞ்சு பார்த்துட்டு ஃபோட்டோ அனுப்புவாங்க. அதே மாதிரியே வந்து ஸ்க்ரீன் செஞ்சு காமிச்சிருந்தோம். அதை வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர்.
அதுக்கப்புறம் நர்மதா சிஸ்டர் பேப்பர் வச்சு செஞ்சு நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா சிஸ்டர். அவங்களுக்கு வந்து 4 மந்த் பேபி இருக்கனால அவங்களுக்கு செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் நான் கண்டிப்பாக செஞ்சு அனுப்புவேன் அப்படின்னு செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. உங்களோட எஃபர்ட்டுக்கு ரொம்ப 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 ஹேட்ஸ் ஆஃப். அடுத்தது இந்துஜா. அவங்க இன்விடேஷன் கார்டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் பார்த்து செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சு அனுப்புறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.